பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்பதாக. கர்த்தர் உன்னை மிகவும் பெரியவனாக்குவார். லார்ட் காட் will exalt you exceedingly என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து பெரியவனாக உயர்த்துவது கர்த்தர். அவரை பின்பற்றுகிறவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று ஆதியாகமம் 26:13 கூறுகிறது. யோசபாத் வர மிகவும் பெரியவனானான் என்று 2 நாளாகமம் 17:12 கூறுகிறது. மொர்தேக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் என்று எஸ்தர் 4:2 கூறுகிறது. இவர்களைப் போல கர்த்தருடைய காருண்யம் உங்களையும் ஆசீர்வதித்து பெரியவனாக்கும். சாலோமோன் பெரியவனாய் விளங்கினதன் காரியம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடன் இருந்தார். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது பலத்து விருத்தி அடைந்ததன் காரணம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று 2 சாமுவேல் 5:10 கூறுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரியவனாக்குவதற்கு அவர் உங்களோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்த ஜீவியம் செய்ய வேண்டும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கு விளங்கினது என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். ராஜாவின் போஜனத்தாலும் பானத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்ற எபிரேய வாலிபர்கள் தீர்மானித்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களோடு இருந்து எரிகிற அக்கினி சூளைக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் அவர்களை தப்புவித்து பாதுகாத்து கொண்டார். அவர்களைப் போல நீங்களும் பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்யும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தரை நீங்கள் உண்மையாய் தேடும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவரை விசுவாசித்து அவரோடு நடக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதுபோல கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ வாழ்வு வாழ்ந்தால் சிம்சோனை போல கர்த்தர் உங்களை விட்டு விலகி விடுவார். ஆகையால் கர்த்தர் உங்களோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் வாழ்ந்து உயர்ந்து பெரியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதித்து வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தகப்பனாய் நீர் காணப்படுகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் சாலமோனை ஆசீர்வதித்து பெரியவன் ஆக்குனது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்களுடைய எல்லையை பெரிதாக்கி இவர்கள் விருத்தி அடைந்து பெரியவர்களாய் காணட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைந்து போய் விடாதபடி எல்லாவற்றையும் நிறைவாய் பரத்திலிருந்து கர்த்தர் ஈந்தளிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.